ஒரு ஆண்டிய பாருங்கன்னா திரும்பி பிளான்டாவா போச்சு. ஆரம்பமே ஆண்டி பிளான்டாவா ஆரம்பிக்கிறாங்களே. பிளான்டாவா உருண்டு உருண்டு ஐஸ்கிரீம் மாதிரி குளோப்பாம் நடுவுல வச்சு பகர் மாதிரி அமர்த்தி அதுக்கப்புறம் எண்ணெய்க்குள்ள பொரிக்கிறாங்க. எனக்கு புரியல. சத்தியமா அவங்க சமையோட வித்தைகள்லாம் எனக்கு புரியல. இந்த மாதிரிதான் பிளான்டால கரைஞ்சு வந்தேன். பாருங்க கரைஞ்சு போய் குரோப்பா அதே மாதிரி குரோப்பான இருக்கு. எந்த ஒரு வித்தியாசமே இல்லையே. அதுல மாவு தூவி அதுக்கப்புறம் 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 ஒரு தட்டுல அடுக்குவாங்க. அடுக்கிட்டு எவனோட கோபம் தண்ணி ஊத்துவானா. எனக்கு கடுப்பு. ஓட்டக்கண்ணி அந்த ஸ்டீம் பண்ணி மூணு ஓட்டக்கண்ணியோட வைப்பானா. எனக்கு வந்து ஈருவா. இல்லைங்க வரேன். இப்ப வந்து எனக்கு புரியல. அப்ப என்னத்துக்கு இந்த மாதிரி பண்ணி இதை ஊத்தி இல்லைங்க. இது பார்க்க முடியும். சாப்பிட உப்புதான். சாப்பிட கூட தோண மாட்டேங்குது. பிசு பிசு ஒரு மாதிரி கலர் கிடைக்குது. கிராம் கிராமத்தோல். அப்புறம் திரும்பி தூக்குறாங்க. ஓகே எல்லாம் போட்டு மாவை போட்டு இன்னும் பெணிறாங்களா. ஆண்டி வந்து டார்ச்சர் குடுக்குறாங்க. சமையல்ல டார்ச்சர் குடுக்குறாங்க. என் வாழ்க்கை யாரோட நீ டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஆனா சமையல்ல டார்ச்சர் பண்றது இந்த ஆண்டி தானா. அது உள்ளுக்கு முட்டையை ஊத்தி ஒரு மாதிரி ஷேப் பண்றாங்க பாத்தீங்களா. அதுக்கப்புறம் அதை எடுத்து ஸ்டீம் பண்றாங்களா, ரெடியூஸ் பண்றாங்க. ஓகே இப்ப வந்து கருப்பு சீனி எடுத்து ஓகே கடிக்கிறாங்க. அதுல என்ன போடுறாங்க கருப்பா. என்னன்னு தெரியலையே. என்ன விழுங்குன்னு தெரியலையே. கருப்பு சீனிக்குள்ள மிளகா ஊத்துறாங்க. ஏன்னா நீங்க இது என்ன சமையல் இது. ஐயோ guys ஆல்டி குடாஹாஜா நம்ம வந்து இன்னொரு 1 வீக்ல நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ண போறோம் guys. ஓகே இன்னொரு 1 வீக் குள்ள நம்ம ரீஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டே டியூன் டார்லிங், ஸ்டே டியூன். ஓகே அத எடுத்து இப்ப பாருங்க முதல்ல வேக வச்சாங்க. இப்ப எடுத்து பொரிச்சாங்க. எங்க விட்டு மங்கு எங்க விட்டு பங்கு அதை எடுத்து